இன்னைக்கு நிறைய பேருக்கு பேரண்டிங்னா என்னன்றது தெரியல, ஒரு சமூக பொறுப்புனா என்னன்னு தெரியல. இங்க குழந்தைகள் தொடர்ந்து வன்முறைக்கு ஆளாக்கிட்டு இருக்காங்க. அபிராமி பிரியாணி அபிராமி எல்லாருக்குமே தெரியும். அது போக இப்போ 2 வயசு பாப்பா குழந்தைய வந்து பாய் ஃப்ரெண்டோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் நான் மென்ஷன் பண்றேன், திமுக நிர்வாகி அந்த ஆளு. இப்போ இந்த சூலூர் பாப்பா பேசிட்டு இருக்கும் போது நேற்றுக்கு வந்து 11 வயசு குழந்தைய ஒரு 65 வயது நபர் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ண. அப்போ இந்த விஷயங்கள் நடக்கலையா, குழந்தைங்களோட வன்கொடுமைகள்லாம் நடக்கல, பெரியவங்களுடைய வன்கொடுமைகளுக்கு அதிகமா குழந்தைங்கள தான் டார்கெட் பண்ணப்படுறாங்க. அப்போ நம்மளுடைய கடமை என்ன? அந்த குழந்தையோட தாய் தந்தை அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். கரெக்ட். எல்லாரும் ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சென்னையில அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளி குழந்தை, அதுக்கு சம் ப்ராப்ளம் இருக்கு. அப்பா அம்மா நல்ல ஹைலி ப்ரொஃபைல் பீப்புள். அவங்க அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச லிஃப்ட்மேன், வாட்ச்மேன், கிளீனிங்ல இருக்கக்கூடியவங்க பல பேர் அந்த குழந்தைய வந்து செக்ஷுவலா அசால்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு பதட்டமா இருக்கு. எப்படிங்க நீங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இந்த குழந்தையோட மோத்த பார்த்து உங்களுக்கு வந்து தெரியாதா, தான் குழந்தை பாதிப்புக்குள்ளா இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியாம இருந்துச்சு அப்படின்றதுதான் என்னோட கேள்வி அந்த டைம்ல இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு அக்கா தான் நான் கூப்பிடுறேன், பட் அவங்க ரொம்ப பெரியவங்க. எல்லா விஷயத்துக்கும் அவங்க ரொம்ப பெரியவங்க, படிப்புலயும் சரி அந்தஸ்துலயும் சரி. அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் உண்டு. அவங்க பேரு அவங்க ஃபேமிலி நேம் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு வசதியான ஒரு பேக்ரவுண்ட் வந்தவங்க. அவங்க எங்கிட்ட ஷேர் பண்ண விஷயம், ஒரு நாள் ஷேர் பண்ணி ரொம்ப அழுறாங்க. கவி, நான் வந்து வீட்டுல இருக்கும்போது நான் சின்ன பிள்ளையா இருப்பேன். என்னோட தாய் மாமா இந்த வீட்டுலதான் இருந்தான். எங்க அப்பா அம்மா தான் வளர்த்துக்கிட்டாங்க, பாத்துக்கிட்டாங்க. அவன் என்ன டெய்லி என்ன வந்து பிசிக்கல் அபியூஸ் பண்ணுவான், செக்ஷுவல் அபியூஸ் பண்ணுவான். எனக்கு அது என்னன்னு கூட எனக்கு புரியாது, பயமா இருக்கும். வெளியே சொன்னா அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன்னு சொல்லுவான். ஒரு டீனேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயங்கள் புரிய வரும்போது இத கண்ணால பார்த்தா அவங்க வீட்டுல வேலை செய்யற அவங்க பாட்டின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கே இது தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட சொன்னோன்னா அவங்க அம்மா சொன்ன வார்த்தை, வெளியே சொல்லாத, நான் வேணா சொல்லி கண்டிக்கிறேன், ஆனா இது நீ அப்பாட்ட சொன்னா அப்பா கொன்னே போடுவாரு, அவனால அப்படியே ஷூட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உளவியல் பிரச்சனை என்னன்னா எல்லா இடத்துலயுமே இருக்கு. இப்போ குழந்தைங்க வந்து சொல்லிச்சு அப்படின்னா அது வந்து ஒரு தாய் மாமா, சித்தப்பா, தாத்தா இந்த மாதிரி உறவுகள் இருக்கும் போது இந்த வீட்டுல உள்ளவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இல்ல வெளியே சொல்லாத, அசிங்கம், நான் பாத்துக்கிறேன், நீ பண்ணாத அப்படின்னு. எவ்வளவு பெரிய அபத்தம் தெரியுமா? அது அந்த குழந்தைங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிடும். இவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இல்ல, அந்த குழந்தைய வந்து தவறா தொடங்கும்போது அதுக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, அதுங்களுக்கு என்னன்னே புரியாம ஒரு சூழ்நிலை இருக்கும்ல. இப்ப பெரியவங்க நமக்கே, நான் சொல்றேன், அரசியல்ல இருந்துட்டு டக்குன்னு மாறி போகும்போது நமக்கு ஒரு பதட்டம் வருது இல்ல, ஒரு டென்ஷன் ஆகுது இல்ல. அரசியல் 5 வருஷம் கழிச்சு எது வேணாலும் மாறலாம், இதுல யாருக்கு எந்த பாதிப்பும் இல்ல, நல்ல அரசு வந்து யாருனாலும் எடுத்துக்க போறோம். பட் ஒரு குழந்தையோட மனநிலை என்ன இருக்குங்க, அந்த பிள்ளைய வந்து என்னன்னே தெரியாது, எதுவுமே புரியாது, டக்குன்னு அதை வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மெயினா ஒரு குழந்தைக்கு பாதிப்பு நடக்கிறது வீட்டுக்குள்ள இருக்கு, வெளியே நடக்கிறது இல்ல. ரோட்ல போறவங்க டக்குன்னு ஒரு குழந்தை தூக்க மாட்டேன், தட் இஸ் வெரி ரேர் கேஸ். இன்னைக்கு நம்ம இந்த இஷ்யூ எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை பாதிக்கப்படுது. அந்த 2 வயசு பாப்பா பாதிக்கப்பட்டுச்சுல, ஃபிட்ஸ் சொல்லி கொண்டுட்டு போய் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து அந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தையோட அப்பா வந்து இந்த கேஸ் எடுத்த அப்புறம் இவ்வளவு விஷயங்கள் வரும். அந்த அம்மாக்கு தெரியாம இருக்குமா, அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கொடுக்கும், அவங்க அம்மாவுக்கு தெரியாம இருந்திருக்குமா, பாடியை பார்த்தா தெரியாது, இந்த பாப்பாக்கு எங்க காயம் இருக்கு என்ன ஏதுன்னு. அப்ப இந்த மனநல இருக்குல்ல, இந்த தப்ப வந்து மூடி மறைக்கிற மனநல, அது சொல்றாரு. நீங்க தப்ப எந்த அளவுக்கு மூடி மறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குற்றங்கள் வந்து பெருகிக்கிட்டே போகும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஒரு சமுதாயத்தோட கடமை என்னன்னா, ஒரு தவறு நடந்துச்சுன்னா அந்த தவறுக்கான ரீசன் தேடாதீங்க. ஐயோ அவன் அப்படி பண்ணிட்டான், இது நடந்ததுனால அவன் இது பண்ணான், அவன் ஏன் பண்ணான்னு மட்டும் பாருங்க. அவனுடைய மனநிலை என்ன, பாதிக்கப்பட்ட நபரை பாருங்க. ஏன்னா மிருகங்கள், இப்ப நான் எங்க அம்மா கிட்ட பேசும்போதோ இல்ல எங்க அம்மா வயசுல உள்ளவங்ககிட்ட இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது அவங்க சொல்றது அந்த காலத்திலேயே அது இருந்துட்டு இருக்கு, உண்மை. அது அந்த காலத்திலேயே இருந்துட்டு இருக்கு. எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறினாலும் இந்த பாலியல் வன்கொடுமைன்றது ஆதி காலத்துல இருந்து இருக்கு. ஒரு மன்னன் வந்து இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போறோம்னா அவங்க மொத்த தொடுறது பொண்ணையும் பொருளையும் பெண்களையும் தான். பெண்களை வந்து சிறைப்பிடிச்சிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஹைலி இது வந்து அதுதான். ஒரு ராணியை சிறைப்பிடிச்சு முடிஞ்சு போச்சு. அந்த நாட்டு மன்னன் வந்து
பணிஞ்சு ஆகணும். அவனோட கடைசி தோல்வி அதுவாதான் இருக்கும். அப்போ மண்ணும் பொண்ணையும் இவங்க நாங்க பாதுகாக்கிறோம்னு இந்த ஒரு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. மண்ணையும் ஈக்குவலா பொண்ணையும் வைக்கிறது அந்த காலத்துல இருந்து இருந்த விஷயங்கள் தான் இவங்களுக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய ஆசை. பொண்ணை பெண்களை ஒரு போக பொருளா பாக்குறது, இவங்களுடைய கிரெடிபிலிட்டிக்காக ஒரு பெண்களை போக பொருளா பாக்குறது. நிறைய கேசஸ் நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம். அப்படின்னா பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கவங்க ஒரு மனநல பாதிப்புக்குள்ளானவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய முடியும். இப்போ நான் என்ன கேட்க, உனக்கு செக்ஸ் மட்டுமே வேணும் அப்படின்னா உனக்கு அதுக்கு 1000 சோர்சஸ் கிடைக்கும். யூ கேன் பே, யூ கேன் கோ சம்வேர். சோ அது உனக்கு இருக்கு. உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸோ இல்ல ஒரு முகமுடி போட்டுட்டோ உங்களுக்கு நிறைய இன்னைக்கு சிங்கிள் லேடிஸ் விமன்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் ஏமாத்தி வாழ்றது அப்படி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பிடோபைல் இந்த குழந்தைங்களைய காயப்படுத்துறது, இந்த அளவுக்கு மரணம் வரைக்கும் கொண்டுட்டு போறதுன்றது ஒரு சைக்காட்டிக் மனநலம் இருக்குல்ல. இந்த மாதிரி மிருகங்கள் நம்மளை சுத்தி யார் இருக்காங்க நமக்கு தெரியாது. ஆனாலும் குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா தெரியும். நாங்க சொல்றது என்னன்னா, பெண்களை வளர்க்குறோம் இல்லையா, 6 மணிக்கு மேல வெளியே போகாத, துப்பட்டா போடு, இந்த ட்ரெஸ் பண்ணிக்காத, அது பண்ணிக்காத. 2 வயசு குழந்தைக்கு என்னங்க ட்ரெஸ்ஸிங்ல வரப்போகுது? 10 வயசு குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 10 வயசு குழந்தைகிட்ட உனக்கு என்ன மோகம் வரும்? என்ன மோகம் வரும் உங்களுக்கு? அப்போ இங்க பிரச்சனை ட்ரெஸ்ல கிடையாது. பிரச்சனை வயசுல இல்ல. 80 வயசு பாட்டிய ஒருத்தன் குடிச்சுக்கிட்டு போய் அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், கடிச்சிருக்கிறான். சோ இதெல்லாம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம். மனிதனுடைய மனநிலை அவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயத்துக்கு போகுதுன்னா, முதல்ல பயம் இல்லாம இருக்கிறது. எந்த உறவுகள் மேலையும் முதல்ல தன்னோட பெற்ற தாய் மேல பேசிக்கா இருக்க வேண்டிய மரியாதை இல்லாம இருக்குது. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன தோணும்? நீ ஒரு தாயை மதிச்சேனா, உன்னோட தாயை நீ மதிச்சேனா, உன்னை அடுத்த பெண்களுக்கு மதிக்கணும்னு தோணும். உன்னோட கூட பிறந்தவளை மதிக்கணும், உன்னை கட்டிட்டு வந்தவளை மதிக்கணும்னு தோணும். பொதுவா ஒரு பெண்களை மதிக்கணும்னு தோணும். இன்னைக்கு இதே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே அசிங்கமா கமெண்ட். இப்ப நான் ஒரு கட்சிக்காக பேசுறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இன்னொரு கட்சி போய் தப்பா பேசுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம சோசியல் மீடியால எல்லாருமே தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்றோம், கோபத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளையும் அந்த நிலைமைக்கு இவங்க கொண்டுட்டு விட்டுறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நம்மள ஆக்குறாங்க. அப்போ இது எல்லாமே ஜெனரலைஸ் ஆயிடும். அதுதான் சொல்றேன், எதுவுமே நார்மலைஸ் பண்ணாதீங்க. ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை அந்த தவறை மட்டும் எடுத்து பாருங்க. பாதிக்கப்பட்டவங்க, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவன், இது 2 பேரும் இந்த பாதிப்பு உள்ளாக்கப்பட்டவன் என்ன மனநிலையில இருக்கா, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் விக்டிம், அந்த விக்டிமோட வயசு, வாழ்க்கை தரம் எதுவானாலும் இருக்கும். அதை நீங்க எடுத்து கேஸ் ஹிஸ்டரியா எடுத்து பாருங்க. இந்த கேஸ் ஹிஸ்டரி பார்க்கும்போது இவங்க என்னன்னு பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி எல்லாம் கொண்டுட்டு வராங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், எல்லா பாலிடிக்ஸ்லயும் கேடு கட்டவனுங்க இருப்பானுங்க. அரசியல் தன்னுடைய பணத்தை காப்பாத்துறதுக்காக, தன்னுடைய பகட்டை காப்பாத்துறதுக்காக, தன்னோட பதவியை காப்பாத்துறதுக்காக, இல்ல தான் தோன்றித்தனமா ஏதாவது தலைவர் போயிருந்தா குழு போட்டு அன்னைக்கு அவனுக்கு ஒரு 200 300 கிடைக்கும், ஒரு குவார்டர் கிடைக்கும். அது எல்லா கட்சிக்குமே நான் சொல்றேன். அப்போ இந்த குற்றவாளின்றது ஒரு சமூகமா இல்ல, அவங்களுக்கு ஒரு சமூகம் தேவைப்படுது. அவங்களுடைய தண்டனைய, அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் அவங்களுக்கு ஒரு சமூகம் தேவைப்படுது. இந்த மாதிரி நான் எங்களை சொல்லுங்க, ஒரு பாத்திரத்துல பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் கலந்தா அது விஷமா மாறிடும், அவ்வளவுதான். அப்போ இந்த விஷயங்களை நம்ம எப்படி களை எடுக்கிறது, இதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு அதுங்களுக்கு புரிய வந்தா அதுங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அந்த குழந்தைங்களை யாரு தப்பா டச் பண்றாங்க, குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும் இங்க நம்மள தப்பா டச் பண்றாங்கன்னு. நான் சொல்றது பெண் குழந்தைங்களை மட்டும் இல்ல, ஆண் குழந்தைங்களும் சேர்த்துதான் நான் சொல்றேன். குழந்தைதான், அது ஆணா இருந்தாலும் சரி, அது பொண்ணா இருந்தாலும் சரி. அப்ப அந்த குழந்தைங்களை யாரு எப்படி தொடுறாங்கன்னு இந்த குழந்தைங்கள்ட்ட பேச ஃப்ரீயா கொடுங்க. ஒரு விஷயத்த அதுங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. இது இப்படிதான் இருக்கணும், இப்படி தொடக்கூடாது, உன்னை யாரும் இங்க டச் பண்ணக்கூடாது. அப்படி உனக்கு ஏதாச்சும் பயமா இருக்கு, யாராவது தொடுறது உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ அம்மா கிட்ட சொல்லு. இப்ப நீங்க கேட்கல, இப்ப அபிராமி மாதிரியோ இல்ல இந்த குழந்தையோட அம்மா மாதிரியோ, இப்ப சூலூர் பாப்பாவோட அம்மா மாதிரியோ இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா, பக்கத்துல நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா, ஒரு குழந்தை பாதிப்புக்கு உள்ளாகுது, அந்த பேரண்ட்ஸ் சரியில்லைன்னா தயவு செஞ்சு குழந்தைங்களுடைய ஹெல்ப் லைன் இருக்கு, கவர்மெண்ட் அந்த டைம்ல இருந்து நடத்துறாங்க, நீங்க அந்த ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை பக்கத்துல இருக்கு, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் சரி கிடையாது, இவங்க வீட்டுக்கு இவங்க வந்துட்டு போறாங்க, அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு, நீங்க அது என்னன்னு பாருங்கன்னா அவங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. அட்லீஸ்ட் செக் பண்ணுவாங்க, அந்த குழந்தை சேஃபான சூழ்நிலை தான் வளருதா, அந்த பிள்ளைக்கு படிப்பு, இந்த பிள்ளைக்கான மரியாதை, அந்த பிள்ளைக்கான பாதுகாப்பு கொடுக்கப்படுதா, பெத்தவங்களால கொடுக்கப்படுதான்றது யோசிப்பாங்க, பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு விஷயம் சமுதாயமா நம்ம செய்யலாமா செய்ய முடியாது, அது மட்டும் என்னோட கேள்வி. இந்த ஒரு குழந்தை போட்டு தூக்கி போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க, நம்ம பாட்டுக்கு பாத்துட்டு இருக்காங்க, அவங்க அம்மா அந்த பிள்ளைய அடிக்கிறாங்க. அப்படி பண்ணாதீங்க.
இந்த குழந்தைய அடிச்சு அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிருந்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த குழந்தை நிப்பாட்டி எதுக்கு அடிக்கிறீங்கன்னு கேளுங்க, என்ன தப்பு பண்ணுச்சுன்னு கேளுங்க, அடிக்காதீங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லதான் வரும். நான் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கேன், மினி பஸ்ல உட்கார்ந்து இருக்கு. ஃப்ரண்ட் சீட்ல ஒரு பொண்ணு, மினி பஸ் எப்படி ஃப்ரண்ட்ல ஓப்பனா இருக்கும், ரொம்ப சின்னதா தான் இருக்கும். கையில குழந்தைய வச்சிருக்கு, மடியில குழந்தைய வச்சுட்டு அது குழந்தைய பிடிக்கவும் இல்லை, ஒண்ணும் பண்ணல. அது பாட்டுக்கு ஒரு காலத்துக்கு மடக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கு. அந்த பாப்பா மடியில இருக்கு. அந்த பாப்பா அங்கங்க திரும்புது, அது பாட்டுக்கு போன் எடுத்து பேசிட்டு இருந்துச்சு. எல்லாருமே பேசாம இருந்துருந்தாங்க. எனக்கு செம்ம கடுப்பு. விட்டு அந்த குழந்தை கீழே விழுந்துருங்க. அது குட்டி பாப்பா, 2 months தான் இருக்கும் அந்த பேபி. நான் புடிச்சு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சேன். என்ன நீ குழந்தைய வச்சிருக்கல நீ அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே பாத்துச்சு. அப்போ ஒருத்தவங்க அவங்க குழந்தையா இருந்தா என் கண்ணு முன்னாடி இருந்தா நான் கேட்கதான் நான் செய்வேன். குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இல்ல பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விளையாடுங்க. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு தேவையில்லாத குழந்தையா இருந்தா பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் விளையாடுங்க. ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தைன்னு கொண்டுட்டு வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்கீம் இருக்கு. உங்களால முடியலன்னா அந்த குழந்தைய அங்க விடுங்க, கவர்மெண்ட் பாதுகாத்தும். இல்ல ஒரு நல்ல மனிதர் குழந்தை இல்லாதவங்க யாராச்சும் போய் தத்தெடுத்து வளர்க்க போறாங்க. தயவு செஞ்சு ஒரு உயிரை காயப்படுத்தாதீங்க. இன்னொன்னு, நிறைய சைக்கோஸ் பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்கள எல்லாம் ஆண் குழந்தைங்கள டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி ஆண் குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. சத்தியமேவ ஜெயதேன்னு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு வந்துச்சு, எல்லாரும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். அமீர் கான் ஹோஸ்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் எபிசோட் பாத்தீங்கன்னா அதுல பிசிக்கலி அபியூஸ் ஆன ஒரு பையன் வந்திருப்பாப்ல. அப்போ இங்க டார்கெட் அவங்களுக்கு அந்த அந்த காமத்தோடைய வெளிப்பாடு அவங்களுக்கு பெண்கள் ஆண்கள் எல்லாம் கிடையாது. அவனுக்கு பெண் குழந்தை ஆண் குழந்தை கிடையாது. பிடோபைல் இஸ் a pedophile. அவன் மோசமான மிருகம். அப்போ இங்க நம்ம எல்லாம் பெண் குழந்தைங்களுக்காகவே பேசிட்டு இருக்கோம். ஆண் குழந்தைங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, வெளியே தெரிய மாட்டேங்குது, வீட்டுக்குள்ள பாதிப்புக்குள்ளாக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பேரண்டா நம்மளுடைய கடமை என்னன்னா, முதல்ல அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு பாசிட்டிவ் ஆகும். அந்த குழந்தை பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் பாசிட்டிவா ஆகும். அந்த குழந்தை ஒரு மனுஷனா வளரும்போது அவன் மனுஷனா வளரும். அவனால சொசைட்டிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நிறைய பேருக்குள்ள மனசுல ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அடிச்சியாடா. இப்ப நேற்றைக்கு மதுரையில ஒரு பையனை அடிச்சு வெட்டி கொண்டிருக்காங்க. மாநகராட்சியோட இந்த கட்டணம் செலுத்தி வைக்கக்கூடிய அந்த பார்க்கிங்ல நடந்திருக்கு. இந்த பிரச்சனை எப்ப நடந்திருக்கு, இப்ப நடக்கல. நம்ம அந்த அழகர் அந்த சித்திர திருவிழால நடந்த பிரச்சனையை மனசுல வச்சுட்டு நேற்றுக்கு 5 பேரா 17 வயசு பையனை வெட்டியிருக்காங்க. அப்ப உனக்கு அந்த வன்முறை மனசுக்குள்ளே இருக்கல, அது எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயங்கள், இவங்களை அப்படி விட்ட விஷயங்கள். ஏன்னா இவங்களை மூடி மறைச்சிட்டு. இப்ப துஷ்யந்தோட கேஸ் எடுத்து பாத்தீங்கன்னா, துஷ்யந்த் அந்த குழந்தை இது பண்ணோம்னா அந்த துஷ்யந்தோட அம்மாவே இப்ப அவனை போய் ஜாமீன்ல எடுத்துருவாங்க, பெயில் அப்ளை பண்ண. எவ்வளவு பெரிய தவறு ஒண்ணு நடந்திருக்கு. கடைசியில பார்த்தா அவன் தப்பே பண்ணலன்ற மாதிரி அவனுக்கு மனநல கொடுத்தாச்சு. அது ஏன்னா கோர்ட்டுக்கு தேவை ஆதாரங்கள். அவங்க அதோட அடிப்படையில தான் அவங்க சட்டத்திட்டங்கள் போட முடியும். சும்மா வாய்க்கு வந்தது அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க ஆதாரத்தை பாக்குறாங்க. அப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற அந்த குழந்தையோட ஃபேமிலி எங்க இருக்குன்னு தெரியாது. அந்த குழந்தையோட ஃபேமிலி இப்ப என் வீட்டுக்கிட்ட இருந்தாலும் கூட எனக்கு அவங்களுக்கு தெரியாது. இப்ப துஷ்யந்தோட அப்பாவை என் வீட்டு பக்கத்துல வீடு எடுத்திருந்தாலும் எனக்கு தெரியாது. துஷ்யந்த் என் பக்கத்துல இருந்தா கூட எனக்கு தெரியாது. அப்ப இங்க ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா முக்கியமா வளர்ப்பு. திருப்பி நாங்க அதான் சொல்றோம். இங்க ஒரு கிரிமினல் உருவாகுறான்னா அந்த கிரிமினல் சட்டனா உருவாக மாட்டான். சினிமால எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். ஒருத்தன் சும்மா சாதாரண வர்றான், அவன் ஏதோ ரவுடிசம் பண்ணுவான். ஆக்சுவலி ரவுடிசம் தான், அதை ஹீரோயிசமா காமிச்சு இவங்க பெரிய ஆளாயிடுறாங்க அப்படின்னு நம்ம சினிமால பார்ப்போம். பட் நேச்சுரா அப்படி இல்ல. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அப்ப இவன் சின்ன வயசுல இருந்து நிறைய தவறுகள் பண்ணி அந்த தவறுகள் அவங்க அப்பா அம்மா மறைச்சு ஒரு கட்டத்துல இந்த விஷயங்கள் பூதாகரமா வெடிக்கும். அது யாருக்கு பாதிக்கும்னா உங்களுக்கும் எனக்கு தான் பாதிக்கும். அப்போ ஒருத்தன் தவறானவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம இல்லாம ஆக்கும், குழந்தையிலேயே அதை சொல்லி கொடுக்கும், பேரண்ட்ஸ் கத்து கொடுக்கும். இன்னைக்கு பசங்க இருக்காங்க, பான் வீடியோஸ் பாக்குறாங்க, தவறான விஷயங்கள்லாம் ஈஸியா கிடைக்குது. 90s கிட்ஸ்க்கு எல்லாம் அது கிடையாது. ஆனா அப்ப கூட புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க பசங்க, மாட்டி இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் எங்க கிளாஸ்லயே நடந்திருக்கு. அப்ப இந்த தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் தவறு செய்யவே தூண்டுது. அப்ப இந்த தவறான பழக்க வழக்கங்கள் வெளியே வரணும்னா முதல்ல இந்த குழந்தைய நம்ம ஆரம்பிக்கணும். எல்லா அம்மா அப்பாவும் தப்பானவங்க கிடையாது. இதுக்கு 1-2 அபிராமி மாதிரி இந்த கேசஸ் மாதிரி அங்க ஒரு சில தருதலைகள் இருப்பாங்க. பேரண்டிங்னா என்னன்னு தெரியாது, குழந்தை கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுதான் பேரண்டிங் நினைப்பாங்க. அது இல்ல. ஒரு குழந்தைய நீங்க பெத்து வளர்க்குறீங்கன்னா அந்த குழந்தையால இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமூகத்துக்கும்
எந்த நல்லது நடக்கலனாலும் கூட பிரச்சனை இல்லை, அட்லீஸ்ட் கெட்டது நடக்காம இருக்கணும் அப்படின்றதுதான் ஒரு பேரண்டிங்கோட கடமை இருக்கும். அவன் வந்து அப்துல் கலாம் மாதிரி வரணும், இல்லன்னா வந்து ஒரு பெரிய ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி வரணும் அப்படிலாம் வேண்டாம். அவன் பொழப்ப பார்த்துக்கிட்டு அவன் குடும்பத்தை நேசிச்சுக்கிட்டு அவன் மத்தவங்க யாரையும் காயப்படுத்தாம அவனுடைய தவறான பார்வை போகாம இருந்தாலே அதுவே நீங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து சிறந்த பெற்றோர்களா இருப்பீங்க. அப்ப அந்த குழந்தைய வந்து நீங்க தான் பேசணும். டெய்லி ஒரு 1 hour டைம் எடுங்க, ஒரு குழந்தையோட உட்காந்து பேசுங்க. உங்க குழந்தைய நீங்க என்ன பிஸியா இருந்தாலும் சாப்பிட்டியா தங்க, என்ன பண்ற, எப்படின்னு ஸ்கூல்ல உள்ள விஷயங்கள் கேட்கறது, டெய்லி அப்டேட் கேட்கறது. குழந்தைங்கள்ட்ட முதல்ல ஃப்ரெண்ட்லியா இருங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸா இருக்கேன்னா அந்த குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லாது, எதுவுமே சொல்லாது. அப்ப அந்த ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸ்ன்றது எதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும்ன்றது ஒண்ணு. இதுல நான் வந்து கண்டிப்பா இருக்கிறேன்றதுக்கும் கோவமா இருக்கிறன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பா இருங்க, அந்த ஸ்பேஸ் கொடுங்க, குழந்தைங்க கிட்ட பேசுங்க, நிறைய பேசுங்க, பாதுகாப்பை பத்தி பேசுங்க. என்ன வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தா தான் குழந்தைங்க வந்து 100% சேஃபா இருக்கும். இது வந்து என்னுடைய சைல்ட்ஹுட் வச்சு நான் சொல்றேன். எனக்கெல்லாம் நான் வந்து என்னோட பெஸ்ட் பேரண்ட் எனக்கு எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி. ஏன்னா நான் வந்து எந்த வித கஷ்டமான சூழ்நிலை நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி நியூஸ் கேட்கும்போது நமக்கு ஒரு பயமும் பதட்டமும் வருது. இப்ப டக்குன்னு சொல்லிடுவோம்ல, உங்க வீட்டுல பிள்ளை இருந்து உனக்கு நடந்தா தெரியும் அப்படின்னு. அந்த இடத்துல நீங்க உங்களே வச்சு பாருங்களேன். இந்த கழுத்தை திருகி உடைச்சி, கண்ணை குத்தி, காதை உடைச்சி, முதுகெலும்பு உடைச்சி, ஏன் குழந்தைய சபிக்கிறீங்க? அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன், அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் வருமா வராதா? அந்த பெயின்காக நம்ம வந்து இந்த சமுதாயத்துல நமக்கு ஒரு கடமை இருக்குல்ல, நம்ம அது யாருக்கும் படக்கூடாது. என் குழந்தைக்கு வரக்கூடாது, என் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு வரக்கூடாது, என் நண்பனுடைய குழந்தைக்கு வரக்கூடாது. அதுதாங்க சமுதாயம். அதுக்காக என்ன இப்ப வந்து ஒரு திமுக காரங்களோட குழந்தை இருக்குன்னா நம்ம விட்டுட்டு போயிருவோமா? இல்ல ஒரு தாவேக்காரங்களோட குழந்தை இருக்குன்னா விட்டுட்டு போயிருவோமா? கட்சியை கொண்டுட்டு வராதீங்க. திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஒண்ணுங்க, எல்லாம் வேஸ்ட். நீங்க ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த சமுதாயம் ஒரு அழகான ஒரு அரசியலை நோக்கி போகும். எல்லாத்தையுமே ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு குற்றவாளிக்கு ஒரு சமூகம் தேவைப்படுது. அவன் அந்த சமூகத்துக்குள்ளால வந்து இருக்கு. அந்த சமூகத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் நம்ம இன்னைக்கு வச்சிருக்கோம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், கட்சியில ஒவ்வொரு பார்ட்டி. சோ இந்த மனநிலைமையில இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளியே வரும். அட்லீஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு வரக்கூடியவங்களாவது வாங்க. ஒரு கமெண்ட்ஸ் வருதுன்னா அந்த கமெண்ட் வந்து எடுத்த உடனே தப்பா போடுங்க. இந்த இஷ்யூ என்ன நடந்திருக்குன்றத அங்க வேற எந்த சாயலையும் நீங்க கொண்டுட்டு வராதீங்களா? இது வந்து ஒரு 15-20 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் 10 வருஷமா மீடியாவை யூஸ் பண்ணும்போது, இந்த சோசியல் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நான் சொல்றேன், அங்க ஹிந்து முஸ்லீம்னு கொண்டுட்டே வராதிங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கேஸ மட்டும் பாருங்க. ஏன்னா அது செய்யப்பட்ட மனுஷனே இல்லைன்னு சொல்றோம். அப்புறம் அந்த மனுஷனுக்கு என்ன அடையாளம், மிருகத்துக்கு என்ன அடையாளம்? சோ நம்ம மாத்திப்போம், நம்மளோட சிந்தனையை மாத்தினோம்னா பாதி சமுதாயம் வந்து சரியா இருக்கு.